அதாவது சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 12 மணி நேரமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் கிடைக்கும், எவ்வளோ கட் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் தேர்ட் ஏசி டிக்கெட்டை கேன்சல் பண்ணுனா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் புக் பண்ணின ஐடிக்குள்ளே போயிடணும். அந்த ஐடிக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே நல்லா பாருங்கள். கீழே டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நம்ம புக் பண்ணக்கூடிய எல்லா டிக்கெட்டும் மை புக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். அந்த மை புக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஓகேவா? மை புக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் புக் பண்ண எல்லா டீட்டெயிலுமே டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த ட்ரெயின் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். இதில் நான் வந்து 8ஆம் தேதி, இன்னைக்கு 7ஆம் தேதி, 8ஆம் தேதி சாயந்தரம் 5:50 மணிக்கு, அதாவது சாயந்தரம் 5:30 மணிக்கு போகக்கூடிய ட்ரெயினை நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். அதுதான் வந்து டிபிஆர்ஜி வேக் எக்ஸ்பிரஸ். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே டிக்கெட்டோட டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிரும். இதில் வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, என்ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ஏ அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெயின் கிளம்பக்கூடிய டைம் தெரில அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிஎன்ஆர் நம்பரை அடித்து நம்ம வந்து ட்ரெயின் எப்போ கிளம்புது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போல்லாம் டிக்கெட்டில் வந்து டைம்லாம் வர்றது கிடையாது. அதனால ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பிஎன்ஆர் நம்பர் அடித்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒருவேளை பிஎன்ஆர் நம்பர் அடித்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதை பற்றின வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை கேன்சல் பண்ண போகிறேன். கேன்சல் பண்ணதுக்கு இப்போ வந்து மொபைலில் நான் வந்து ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எப்படி கேன்சல் பண்ணணும்னா, இதில் எப்போவுமே இந்த ரைட் சைடில் கார்னரில் 3 டாட் இருக்கும். ஓகேவா? 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ண உடனே இதில் கேன்சல் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேன்சல் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம யார் போகிறாங்களோ அதை கிளிக் பண்ணி, இதில் 2 பேர் 3 பேர் இருந்தால் ஒவ்வொரு டிக்கெட்டாகவும் செலக்ட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா மொத்தமாகவும் செலக்ட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தேன். ஒரு டிக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் கேன்சல் டிக்கெட் கீழே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்க போகிறேன். இது வந்து தேர்ட் ஏசி டிக்கெட்டு. அதனால் எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத பார்த்துரும். ஓகேவா? அதுவும் 12 மணி நேரம் இருக்கிறது எனக்கு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதில் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தா கேன்சல் ஆயிரும். ஓகே, நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்த உடனே என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக்கிங் அமௌண்ட் 0, ரீஃபண்ட் அமௌண்ட் 0 அப்படி சொல்லி வந்துட்டு இதில் ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. அமௌண்ட்டு 1960 வில் பி கிரெடிட்டட். இல்லை பார்த்துக்கணும், 1960 வில் பி ரீஃபண்டட் வித்தின் 3 டேஸ்னு வந்துச்சு. ஆனால் இங்கே வந்து அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புக்கிங் அமௌண்ட் 0, ரீஃபண்ட் அமௌண்ட் 0 வந்துட்டு. அதனால் வந்து ஒருவேளை 12 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் பணம் கிடைக்காது நீங்கள் நினச்சிடக்கூடாது. எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டோம், 1960 ரூபா ரீஃபண்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துட்டு. இப்போ இதோட ஒரிஜினல் ரேட் எவ்வளோ, அதாவது நம்ம புக் பண்ண ரேட் எவ்வளோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. 2644 ரூபா. ஓகேவா? புக் பண்ண அமௌண்ட்டு. ஆனால் இதில் வந்து டேக்ஸ் எல்லாம் சேர்க்காம எவ்வளோ அமௌண்ட்னா 2620. அப்போ 2620 ரூபாய்க்கு நம்ம புக் பண்ண டிக்கெட்டை நம்ம வந்து 12 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணதுனால நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் வருது, 1960 ரூபா ரிட்டர்ன் வருது. அப்போ எவ்வளோ கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.